பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், உனக்காய் பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர், உனக்காய் பெரிய காரியம் செய்திடுவார் கர்த்தர். உனக்காக யாவையும் செய்து முடித்தார், உனக்காக யாவையும் செய்து முடித்தார். உனக்காக யுத்தம் செய்வார், உனக்காக யுத்தம் செய்வார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் வாழ்த்துக்கள். மறுபடியும் கல்வாரியின் துணி தியான வேளையில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்? நலமாய் இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், வியாதிகள் இருந்தால் தயவு செய்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியின் முடிவிலே வருகிற தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிப்போம். நீங்கள் சொன்னால் நாங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வந்து உங்களை சந்திப்போம். நல்லது. இன்றைய நாளிலே தியான வார்த்தைக்காக 2 வேத பகுதிகள் இருக்கிறது. ஒன்று, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை. மறுபடியும் அது சம்பந்தமாக அந்த 100க்கு அதிபதியை குறித்து இன்னும் ஒரு பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலே, லூக்கா எழுதின சுவிசேஷம் பண்ணிக்கொண்டும் 7ஆம் அதிகாரத்திலே முதல் 10 வசனங்களிலும் வாசிக்கலாம். எனக்கு ஆண்டவர் ஒரு தலைப்பு கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தையை நம்பின பெயரில்லாத ஒரு மனுஷன். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை நம்பின, அதனால் ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பெயரில்லாத ஒரு பெரிய மனுஷன். அருமையானவர்களே, வேதாகமத்தில் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அந்த சம்பவங்களுக்கு சம்பந்தப்பட்ட அந்த நபருடைய பெயர்கள் இல்லை. இன்றைக்கு எல்லாரும் பெயர் எடுக்க தான் ஆசைப்படுகிறார்கள். பெயருக்காக என்னுடைய பெயர் வர வேணும், என்னுடைய பெயர் தான் முன்னாலே இருக்க வேணும். அரசியல்வாதிகளைப் போல இன்றைய கிறிஸ்தவர்களும் மாறிவிட்டார்கள் பெயருக்காக. ஆனால் இந்த வேதத்திலே வாசிக்கிறோம், பெயரில்லாமல் பலர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 5000 புருஷர்கள் பசியோடு அமர்ந்திருக்கிறார்கள். ஏதாவது அப்பம் கிடைக்குமா என்று கடைசியிலே எப்பொழுதும் போல அந்திரேயா கண்டுபிடித்தான். ஒரு சிறுவன் 5 அப்பங்களையும் 2 மீனையும் வைத்திருக்கிறான் என்று. அவன் அதை கொடுத்தபடியாலே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. 5000 புருஷர் மட்டும் போஷிக்கப்பட்டார்களாம். இதிலிருந்து என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்றால், அங்கேயும் ஒரு அற்புதம், ஆனால் அந்த சிறுவனுடைய பெயர் இல்லை. இன்றைக்கு ஒரு ஆலயத்தில் ஒரு ஃபேன் ஒன்றை மாற்றினாலே என்ற பெயரை போடுங்க என்று சொல்லுகிற ஒரு காலத்திலே வாழ்கிறோம். இந்த 100க்கு அதிபதியை குறித்து நான் ஒரே ஒரு வசனத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். 8ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவரே என் வேலைக்காரன். அதுக்கு முன்பு 5ஆம் வசனத்தில் இயேசு கப்பர்நாகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து என்று வாசிக்கிறோம். இந்த 100க்கு அதிபதிக்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது. தேவை என்ன? பணமா, வீடா, வெளிநாட்டு பயணமா, இல்லாவிட்டால் அவனுடைய ஏதாவது தனிப்பட்ட தேவையா, குடும்ப தேவையா? இல்லவே இல்லை. ஆச்சரியமா இருக்கிறது. ஒரு வேலைக்காரனுக்காக அவன் இயேசுவை தேடி வந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதிலிருந்து பார்க்கிறோம், இந்த மனுஷன் தன்னுடைய வீட்டில் இருந்த வேலைக்காரனின் மேலும் அக்கறையுள்ளவனாக இருந்திருக்கிறான் என்று நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது நாங்கள் பார்க்கிறோம், இந்த பெரிய மனிதன் என்று சொல்லிக்கொள்ளாமல்
அவன் இயேசு இருக்கிற இடத்துக்கு இயேசுவை தேடி வந்தானாம். உங்களுக்கு இன்றைக்கு என்ன தேவை இருக்கிறது? உங்களை தாழ்த்தி உங்களுடைய பெருமையை விட்டு வேண்டுமென்றால் அவர் என்னிடத்தில் வரட்டும் என்று சொல்லாமல் நீங்கள் இயேசுவை தேடி வர வேண்டும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இயேசு அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும், நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாயிருந்தாலும், இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஆகவே இயேசு இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வர வேண்டும். இயேசுவிடத்தில் வந்தால் யாரும் பெருமையாய் திரும்பி போக மாட்டார்கள். வேதத்திலே பாருங்கள், குஷ்டரோகி வந்தான், கூசாமல் தொட்டார், குணமாக்கி அனுப்பினார். குருடன் வந்தான், எனக்கு பார்வை வேண்டும் என்றான், அவன் பார்வை பெற்று சென்றான். அதுபோல மரித்து போன லாசருவையும் உயிரோடு பெற்றுக் கொண்டார்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும் என்றால் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து இயேசுவை தேடி வாருங்கள், இயேசுவிடம் வாருங்கள். இயேசு உங்களுக்காக காத்திருக்கிறார். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம், இதே அதிகாரத்தில் அவன் வந்து தன்னுடைய தேவையை இயேசுவிடம் சொன்னான். உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? சொல்லுங்கள் இயேசுவிடம். அவர் கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர் அல்லவா? நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய தேவையை அவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் இப்பொழுது இயேசுவுக்கு சொல்லுங்கள். அவருக்கு சொல்வதற்கு ஒரு பெரிய ஜெபம் தேவையில்லை. நீங்கள் பெரிய ஜெப வீரனாக இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் 2 வார்த்தை சொன்னால் போதும். இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொன்னால் போதும், அவர் இப்பொழுது உங்களுக்கு இறங்குவார். அருமையானவர்களே, ஒருவன் வந்தான், மார்பிலே அடித்துக் கொண்டான். ஆண்டவரே, பாவியாகி என் மனுஷன் நான், எனக்கு இறங்கும் என்றான். அவன் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு போனான் என்று பைபிளில் வாசிக்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே உங்களுடைய தேவை என்ன? இயேசுவுக்கு சொல்லுங்கள். மூன்றாவதாக கடைசியாக பார்க்கிறோம், இந்த மனுஷன் ஆண்டவரிடத்திலே வந்து எதை கேட்டான் தெரியுமா? தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரனுக்காக விண்ணப்பித்தான் என்று பார்க்கிறோம். இதிலே இருந்து அவன் எப்படிப்பட்டவன், அவன் ஒரு வேலைக்காரனையும் நேசிக்கிறவனை நாங்கள் பார்க்கிறோம். உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறீர்களா? வீட்டில் வேலை செய்கிறவர்களை நேசிக்கிறீர்களா? அவர்களுக்காக நீங்கள் அன்பு காட்டுகிறீர்களா? உதவி செய்கிறீர்களா? அவர்களுடைய நலன்களை கவனிக்கிறீர்களா? அற்புதம் நடந்தது. இயேசு அவனை பார்த்து சொன்னார், நீ போ, நீ போ, நீ விசுவாசித்தபடியே ஆகும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் வீட்டுக்கு வந்த பொழுது வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று. அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறீர்களா? அப்படி என்றால் இப்பொழுது சொல்லுங்கள், அவர் உங்களுக்காக அற்புதம் செய்வார். இன்றைய நாள் ஒரு அற்புதத்தின் நாளாயிருக்கும். ஆகவே நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவருக்கு சொல்லுங்கள். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் வந்து சாட்சி சொல்வீர்கள். பரலோக பிதாவே, என் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைய நாளிலும் இந்த தியான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, மனமிரங்கும்.